வணக்கம் மக்களே, இது உங்களுடைய இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷல். ஸோ இந்த ஷோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா விஜே பாரோ அவர்கள் தான். ஸோ விஜே பாரோ அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அவங்க கேட்ட கேள்விகளும் அவங்க இணையதளத்தில் எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாங்க அப்படின்றது தான். ஒரு 18+ கண்டென்ட் அப்படின்னாலே அவங்க தைரியமாக எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறாங்க. அவங்க ஒரு ரொம்ப போல்டான ஒரு லேடி அப்படின்றத நிறைய இடத்துல அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேர்ள் உள்ளே போகிறாங்க, ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஜிலு ஜிலு தேவதையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாருமே விஜய் பார்வை ஓகே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு முகம் அப்படின்றதுனால எல்லாருமே நல்லா பேசதான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ்லேயே அவங்களுடைய முகம் அப்படின்றது அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ வியர்ஸ்ல இருந்து கடைசியில் கண்டஸ்டன்ட்டுக்கே அது தெரிகிற அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு இஷ்யூஸ் நடக்கும் போதுமே ஒரு சூப்பர் டீல அவங்களுடைய ஹவுஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் கமெண்ட் சொல்றாங்கன்னா அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் வேலையாட்களா இவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நான் மேக்கப் போட்டுட்டு தான் வருவேன், நான் இப்படிதான் நிற்பேன் அப்படிதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த செல்ஃப்குள்ள போய் அந்த டாஸ்க்ல மாட்டிக்கிட்டாங்க. அதனாலேயே அவங்களால அவங்களுடைய செல்ஃபையும் விட்டு கொடுக்க முடியாம அந்த டாஸ்கையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம பயங்கர சண்டையில தான் முடிஞ்சிச்சு. ஸோ விஜய் பாரோ அவர்களுக்கும் அந்த மீனவ பொண்ணு சுபிக்ஷா அவர்களுக்கும் பயங்கரமான அந்த சண்டை போச்சு. அதுல இருக்கிற நிறைய பேர் விஜய் பாரோ நீ செய்யறது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம், ரம்யா அவங்கள எப்படியாவது அவங்களுக்கு புரிய வைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனா இவங்க நான் யோசிச்சது தான், நான் யோசிக்கிறது தான், நான் பண்றது தான் அப்படின்றதுல பயங்கர ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமும் சுபிக்ஷா இறங்கி இல்லைக்கா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஜாலியாக விளையாடலாம் அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேச வந்தாங்க. ஆனாலும் நீ என்ன சொன்ன, என் கண்ணை பார்த்து என்ன சொன்னேன், நான் கண்ணாடி போடாததுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்தையுமே அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ இவங்க அதை ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்படின்றது தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த பாத்ரூம்ல வச்சு இவங்க 2 பேரும் சமாதானம் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க நான் சமாதானமே ஆக மாட்டேன் அப்படின்றதுல ரொம்பவே அடமெண்டா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் தான் அந்த ரேப்பும் பயங்கரமா செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பக்கம் கத்த, இவங்க ஒரு பக்கம் கத்த, இவர் சமாதானம் ஆக மாட்டேன்னு மற்ற கண்டஸ்டன்ட் கிட்டலாம் சண்டை போடுற மாதிரியே இவங்களும் சமாதானம் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு வழியா 12 மணிக்கு எல்லா கண்டஸ்டன்ட்டும் உட்காந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுல அந்த சுபிக்ஷா பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட இவங்க கொடுத்த அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாரையுமே ரொம்ப கடுப்பேத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடத்துல எதுக்கு அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி யார்கிட்டடா இவங்க அதை தாண்டி ஜெல் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கலையரசன் கிட்ட ஓகேவா பேசிட்டு இருந்தாங்க. ஆனாலும் நிறைய பேர்கிட்ட பாரு பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி அவங்கள புகழ்ந்து பேசுறது இல்லை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு பின்னாடி அப்படியே போய் அவங்கள அகைன்ஸ்டா பேசுறது நடந்துட்டு இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா அந்த நந்தினி போறதுக்கு முன்னாடி பயங்கரமா ஷவுட் அவுட் பண்ணாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்திட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க போய் பக்கத்துல என்ன அவங்களை தடவி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, இல்லை அவங்க கையை பிடிச்சிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, சும்மா போய் நின்றுட்டு எதுக்கு அந்த பொண்ணு போய் அங்க நிக்குது அப்படின்றதே தெரியல. சரி தலை துஷர் அவர்களும் இல்லை இப்பெல்லாம் பண்ணாதீங்க பாரு, நீ தள்ளி வா, அவங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப் ஆகட்டும், அவங்க எல்லாத்தையுமே பேசட்டும், அவங்க மைண்ட்ல இருக்கிறத பேசட்டும் அப்படின்னு சொன்னப்போ கூட அதெல்லாம் முடியாது, நீ போ, நீ பேசாத, நீ தலைவனா நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க கத்திட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அங்க ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு, அவங்களே கோவத்துல பேசிட்டு இருக்காங்க, நீ எதுக்குமா அங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் நிறைய டாஸ்க்ல எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா வெளியில போறது பாரு தான், பாருக்கு தான் ரொம்ப பேடா இருக்கு, அவ தான் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சோன்னா பயங்கரமா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ போல்டா இருந்த ஒரு பொண்ணு இப்படி அழுகுதே அப்படின்னு சொல்லி அவங்க ரசிகர்கள்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மற்றவங்கலாம் உனக்கு எதுக்குமா இந்த வேலை, நீ பேசாம வெளியிலே இருந்திருக்கலாம்ல அப்படின்ற அளவுக்கு நிறைய பேரும் சோஷியல் மீடியால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட பரவாயில்லைங்க, இந்த அம்மா உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கும்போது பக்கத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் வேற எதையோ உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது அதையும் அவங்க கேள்வி கேட்டிருக்கலாம், பட் அவங்க கேட்கவே இல்லை, அவங்க அழுறதுலேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி அதுக்கப்புறமா தான் அவங்க மாத்திப்பாங்களா அப்படின்னா மாத்திக்கவே இல்லை. ஸோ பிரவீன் காந்தி சார் அவங்களுடைய ஒரு டாஸ்க்ல அவங்களுடைய லைஃப் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வே இருக்கும், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுல இருக்கட்டும், இல்லை அவங்க பேசுற விஷயங்கள், அவங்க ஸ்டார்ட்
ஷேர் பண்ற விஷயங்கள்னு ஒவ்வொருத்தருக்கும் தனி ஸ்டைல் இருக்கும். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்லை அவங்க பழைய ஆளுனே கூட வச்சுக்கலாமே. ஸோ அவர் பேச வரும்போது கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தெனாவட்டா ஐயோ இவர் எப்படா முடிப்பாரு அப்படின்ற எக்ஸ்பிரஷனை ஃபர்ஸ்டே உட்காந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க பயங்கரமா. ஸோ எல்லாருமே வந்து கேட்கும்போது அவரும் சொல்றாரு, நீ ஏஞ்சி போயிருமா, நீ கேட்க தேவையில்லைம்மா, நீங்க இருக்கவே தேவையில்லாமா அப்படின்னு சொல்லும்போது கூட இல்ல கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு பிஹேவியர் வந்து எல்லாரையுமே என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அவங்க சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரை எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி அவங்களுடைய செயல்கள் எல்லாமே இந்த ஒரு எபிசோட்ல இந்த வீக்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அது எல்லாரையுமே கடுப்பாச்சு. சரி, அதுக்கப்புறமும் வந்தாங்கல்ல அந்த ஒரு குழாயடி சண்டை வந்துச்சு தெரியுமா, அந்த ட்ரெஸ் துவைக்கிற டாஸ்க்ல வந்து ட்ரெஸ்ஸையே எடுக்காம இவங்க போய் தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே அதை இது பண்ணும்போது ஒரு கெமி வந்து பயங்கர ஸ்போர்ட்ஸ் மேன், அதனால அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எவ்வளோ இழுத்து அந்த பக்கெட்டை கீழே தள்ளி அந்த தண்ணியை ஊற்ற முடியுமோ அந்த வேலையை பண்ணிட்டாங்க. அதில் அவங்களுடைய ஈகோ பயங்கரமாக டச் ஆகிடுச்சு. ரொம்பவே ஒரு கோவமான ஸ்டேஜுக்கு வந்து பாரு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களுடைய தாட், அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது வெளியில் வரைக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க மேலே இருக்கிற வன்மம் எல்லாத்தையும் எப்படியெல்லாம் தீர்க்க முடியுமோ, எந்த மாதிரியெல்லாம் அவங்களை இரிட்டேட் பண்ண முடியுமோ அதை பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கெமி அவர்கள் வந்து ஒரு பெரிய விரோதி, என்னுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய விரோதின்ற அளவுக்கு வந்து பாரு வந்து அவங்கள பற்றி பேசுறது, எல்லார்கிட்டையும் கையை தூக்கி அவங்க எங்கே ஹர்ட் ஆச்சு அப்படின்றத காட்டுறது வேணும்னே. அதுவும் அவங்களை கெமியை ஒரு பார்வை பார்த்துட்டு வந்து எல்லார்கிட்டையும் காமிப்பாங்க, எங்கடா அவங்க பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்ற அந்த இரிட்டேட் பண்ணுற வேலையை ரொம்ப சிறப்பாகவே வந்து பாரு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ பண்ணியம்மா ஏமா எப்போதாமா நிப்பாட்ட போகிற அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் அவங்களால வேற யாரு கூடயுமே ஜெல்லாக முடியல. அவங்க யார்கிட்ட பேசினாலுமே அது ஒரு விதத்தில் வந்துட்டு அது ஒரு பேக் ஃபயர் அவங்களுக்கு ஆக தான் செய்யுது. நந்தினி அவர்களை பற்றி அவ்வளோ பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்ணியை காட்ட போய் அவங்க விசாரிக்கும் போது ஆமாக்கா எனக்கும் தெரிஞ்சுக்கா இவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அவர்களை பற்றியே கொஞ்சம் வந்து குறைவாக பேசுகிற மாதிரி அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ நிறைய வேலைகளை பாரு அங்கங்கே சிறப்பாகவே ரொம்ப பேடாக வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்துட்டு இது வரைக்கும் இருந்த பெயர் பாரு அவர்களுக்கு நீடிக்குமா எப்படி மாறப்போகுது அப்படின்றது தெரியல. ஸோ இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஆனால் எல்லாரையும் இரிட்டேட் பண்ணுற ஒரு கண்டஸ்டண்ட்டாக இப்போ மாறி இருக்காங்க அப்படின்றது தான். இப்போ விஜய் பாரு அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே திரும்பி நம்ம சீசன் 1க்கு போனோம்னா அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, ஜூலி. ஸோ அவங்கள அப்படியே எப்படி ஜூலி வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தாங்களோ, எப்படி எல்லாரும் கார்னர் பண்ணாங்களோ அந்த ஒரு நிலைமைக்கு இப்போ பாரு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுல இருந்து பாரு தப்பிப்பாங்களா, இதுல இருந்து எப்படி அவங்க வெளியில வர போறாங்க, எப்படி எல்லாரையும் ஃபேஸ் பண்ண போறாங்க, அவங்க மேல வச்சிருக்கிற அந்த ஒரு அவப்பெயர்கள் எல்லாத்தையும் எப்படி மாற்ற போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ வரப்போற அந்த கண்டஸ்டன்ட்டோட ரியாக்ஷன்ஸ் அது எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்கு. எனக்கு என்னவோ அவங்க வந்து இதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றது தோணுது. பட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஆக்ஷன் கட் டாஸ்க்லையுமே விஜய் சேதுபதி அவர்கள் வீக்கெண்டில் யார் வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து பாரு அவர்களை தான் சொன்னாங்க. ஸோ அப்போ கூட ஒவ்வொருத்தர் கொடுக்குற அந்த ஒப்பீனியனுக்கும் அவங்களோட ஃபேஸ் வந்து பயங்கரமாக மாறிச்சு. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது ரொம்ப வந்து கடுப்பாக இருக்குது அப்படின்றத வந்து அவங்களுடைய ஃபேஸில் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதையும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வார்ன் பண்ணாங்க, நீ இப்படி பண்ணாதமா, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமே எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்னொரு எபிசோடில் எப்படி இன்னும் பிக் பாஸ் வந்து தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ திரையில் பிக் பாஸ் ஸ்பெஷல்.